தமிழ்நாட்டுடைய 17வது சட்டப்பேரவையுடைய முதலமைச்சராக நாளை பொறுப்பேற்கிறார். நாளை தினம் தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவை அதிகாரப்பூர்வமாக அமைய இருக்கிறது. அவர் முதலமைச்சராக நாளை தினம் பொறுப்பேற்க இருக்கிறார். இன்று அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நியமனத்தினுடைய பதவியை பொறுப்பேற்கக்கூடிய தருணம் நாளை தினம் அவர் பதவியேற்க இருக்கிறார். இன்றைய தினமே அவர் முதலமைச்சர் என்ற அந்தஸ்துக்கு வந்துவிட்டார். இன்றிலிருந்து அவருக்கு முறையான அந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து பாதுகாப்புகளும் கொடுக்கப்படும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் நாளை பதவியேற்ற பிறகாக தமிழ்நாடு முதலமைச்சராக செயல்படுவார். சட்டப்பேரவையில 15 நாட்களுக்குள்ளாக தனக்கு இருக்கக்கூடிய ஆதரவை மீண்டும் அவர் நிரூபிப்பார். அதனைத் தொடர்ந்து அவர் வழக்கமான நடைமுறைகளை பின்பற்றி ஒரு முதலமைச்சர் செயல்படக்கூடிய விதத்தில் அவர் செயல்படுவார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் விஜய் அவர்களை ஆளுநர் முதலமைச்சராக நியமித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் நாம் பார்க்கக்கூடிய காட்சி. மறுபுறம் பார்க்கக்கூடிய அந்த லெட்டர், அவர் ஆளுநர் அவரை முதலமைச்சராக நியமித்திருக்கக்கூடிய ஆணை கடிதம், அந்த பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவினுடைய கடிதம் தான் வடதுபுறம் பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள். கூட்டணி கட்சியை சேர்ந்த தனக்கு ஆதரவு வழங்கக்கூடிய கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் பங்கேற்கக்கூடிய வகையில விஜய் அவர்கள் ஆளுநர் சந்தித்திருந்தார். ஆளுநர் சந்திக்க செல்லும் பொழுது விஜயருடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்ந்தவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் அங்கு சென்றிருந்ததை நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகமும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியனும், அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வபிரந்தையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு, எழுத்தாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், சிபிஎம் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒருவர் சு வெங்கடேசன் அவர்களும் அங்கு உடனிருந்ததை நாம் பார்க்கிறோம். ஐஎம்எல் கட்சியின் சார்பில் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் உடனிருந்ததை பார்க்கிறோம். இதுபோல் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் தன் கட்சியை சார்ந்தவர்களும் ஆளுநரை சந்தித்து தனக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை கடிதத்தை வழங்கி முதலமைச்சர் என்ற ஆணையை பெற்றுக்கொண்டு அகமகிழ்ச்சியுடன் ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய விஜயனுடைய முகத்தில் பெரும் மகிழ்ச்சியை அவருடைய தொண்டர்கள் வெளியிலிருந்தவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிறிஸ் சோடங்கர் அவர் உடனிருக்கிறது பார்க்கிறோம். கிறிஸ் சோடங்கர் இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு பங்கை காங்கிரஸ் கட்சி காட்டியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி பேசும் பொழுது கூட்டணியில பல்வேறு கருத்துக்கள் முரண்பாடுகளை தெரிவித்தாலும் தொடர்ந்து தலைமையுடைய பேச்சுகள் கட்டுப்பட்டு அவர் செயல்பட்டு இருந்த சூழல்ல தேர்தலுடைய முடிவுகளுக்கு பிறகாக முதலாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இனி ஆளுங்கட்சியாகவோ அல்லது எதிர்கட்சியாகவோ தான் இருக்கும், நடுநிலை வகிக்காது என்ற ஒரு தடாலடியான ஒரு பதிலை சொன்னவர், முதலாக சொன்னவர் காங்கிரஸ் கட்சியில் சொன்னவர் தமிழ்நாடு காங்கிரசுடைய மேடு பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர். அவரும் இந்த தருணத்தின் போது உடனிருந்திருக்கிறார். அதையும் நம் காட்சிகளை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் இன்று கேரளா செல்வதாக இருந்தது. ஏனெனில் அவர் கேரளாவுக்கும் அவர்தான் ஆளுநர். 2 மாநிலங்களுக்கும் ஆளுநராக இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு 2 மாநிலத்துடைய நிர்வாகத்தையும் கவனிக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை கடிதத்தை காத்திருந்தவர் கேரளாவுக்கு செல்வதாக இருந்த நிலையில ஆளுநரை நோக்கி ஆளுநர் மாளிகைக்கு வந்த விஜய் அவர்கள் ஆளுநருக்கிடம் அப்பாயின்மெண்ட் இல்லை என்பதனால் திரும்பி சென்ற சூழல்ல ஆளுநர் கேரளாவுக்கு செல்வதால் என்ற தகவல்கள் திரும்பி செல்வதாக இருந்த சூழல்ல இதனை அறிந்து கொண்ட ஆளுநர் அவ்வாறு ஒரு கட்சியினுடைய தலைவர் செல்லக்கூடாது, அவர் வர வேண்டும், அவருக்கு மீண்டும் அழைப்பு கொடுங்க என்று அவர் அழைத்து தான் செல்ல இருந்த கேரள பயணத்தை ரத்து செய்து நாளை தினம் முதலமைச்சராக திரு விஜய் அவர்களுக்கு அவர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான அதிகாரப்பூர்வமான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.